திருப்பரங்குன்றத்திற்கு நான் சென்றிருந்தேன். நம்முடைய தோழர்களின் அழைப்பை ஏற்று முருகன் கோவிலில் வழிபாடு செய்தேன். 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை நான் போனது எனக்கு நினைவு இருக்கிறது. அப்போது நான் மதுரையிலே தடய அறிவியல் துறையில் பணியாற்றி கொண்டிருந்த காலம். மீண்டும் அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் எனக்கு எழுந்தது. சென்றேன். ஏறத்தாழ 1 மணி நேரம் கோவிலுக்குள்ளே இருந்தோம். ஏராளமானவர்கள் என்னோடு படம் எடுத்துக் கொண்டார்கள். தூய்மை பணியாளர்களாக பணியாற்றக்கூடிய பெண்கள் பல பேர் என்னோடு படம் எடுத்துக் கொண்டார்கள். எல்லாம் முடிந்து நான் வெளியே வாசலுக்கு வந்தபோது ஒரு புதுமண தம்பதி செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது நானாக வாங்கி எடுத்தேன். அவர்களே எடுக்க முயற்சித்த போது நானே அதை வாங்கி செல்ஃபி எடுத்தேன். அப்போது நெற்றியை நான் துடைத்தேன். அது வழக்கமான ஒன்று. திருநீர் பார்த்து துடைக்கவில்லை. நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணம் வேறுத்திருக்கும். வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது. எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன். இதை வைத்துக்கொண்டு 1 வார காலமாக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது சங்கி கும்பல். காழ்ப்புணர்வு கொண்டவர்களின் கைகளில் தமிழ்நாட்டு ஊடகங்கள் சிக்கி இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நாளேடுகளில் பக்கம் பக்கமாக வண்ண வண்ணமாக 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் என்று அவர்களே ஒரு கணக்கு போட்டு மதுரையிலே நடைபெற்ற மோடி பக்தர்களின் மாநாடு, முருக பக்தர்கள் என்கிற பெயரில் கூடிய மோடி பக்தர்களின் மாநாடு, தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களில் இருந்தும் பிஜேபி RSS காரர்களை கொண்டு வந்து குவித்து இது ஆன்மீக மாநாடு, முருக பக்தர்களின் மாநாடு, இந்துக்களின் மாநாடு என்று தம்பட்டமடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளேடுகள் மட்டுமின்றி சமூக ஊடகங்களும் சேட்டலைட் தொலைக்காட்சிகளும் இதற்கு மிகப்பெரிய அளவிலே முக்கியத்துவம் கொடுத்து தொடங்குவதற்கு முன்பே உதாகரப்படுத்தி நடந்து கொண்டிருக்கிற போதே அதனை எந்த அளவுக்கு ஊதி பெருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஊதி பெருக்கி பூத கண்ணாடியால் பிரம்மாண்டமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பேரணிக்கு உள்ளே ஏதோ ஒரு பக்கத்தில் 3 கால செய்தி, அவ்வளவுதான். மேடையில் நான் நின்ற ஒரே ஒரு படம், மக்கள் திரளை ஒரு படமாக கூட எடுத்து போட அவர்களுக்கு மனம் வரவில்லை. அப்படிப்பட்ட காழ்ப்புணர்வு கொண்டவர்களின் கைகளில் தமிழ்நாட்டு ஊடகங்கள் சிக்கி இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகிறது. நாம் ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருக்கிறோம். அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு ஏடு 3வது பக்கத்திலோ 5வது பக்கத்திலோ இடதுபுறத்திலே 3 காலம் ஒரு செய்தியாக போட்டார்கள், அவ்வளவுதான். கடந்த 25-30 ஆண்டுகளாக நம்மை வெளிச்சத்தில் காட்டாமலேயே இருட்டடிப்பு செய்து வருகிறவர்கள் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிற நிலையிலும் கூட தொடர்ந்து அதே இருட்டடிப்பு செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். நம்மை ஒரு சக்தியாக காட்ட அவர்களுக்கு மனம் ஒவ்வவில்லை. முதல்ல நீ ஏன் கோயிலுக்கு போனா சொல்லு. முதல்ல நீ எதுக்கு போன? மதம் சனாதனத்தின் அடித்தளம்ன்றல்ல. மதம்னா சாமி, அதுவும் இந்து சாமி தானே உனக்கு. எதுக்கு நீ அது உள்ளே போனதே முதல்ல தப்பு. சரி, சிதம்பரத்தில் ஓட்டு கேட்கும்போது எல்லாம் தலன்னு தீட்சிதர்கள், அது என்னன்னு தெரியல, வித்தியாசம் அப்படி இருக்கிறாங்க ஆளுங்க. பொதுன்னு போய் கும்பகோணத்தை வச்சு இப்படி நிற்கிறேன். அப்போது ஓட்டுனா எங்கே விழுந்துருந்தாலும் எடுத்துருவல்ல. சரி, எதுக்கு போன நீ? சரி போனேன். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் வச்சுருந்தேன். அப்புறம் திருநீரை அழிச்சேன்றேன். இப்போ அது பெரிய ஒரு சர்ச்சையாக வந்தது. ஏன்னா இப்போ திருமாவளவன் அவர்கள் போய் திருநீர் வைக்கலாம், ஏன்டா வைக்கலன்னு யாரும் கேட்க போகிறது இல்லை. ஏன் குல்லா மட்டும் தான் போடுவியா? கஞ்சி மட்டும் தான் குடிப்பியா? நோம்பு கஞ்சி மட்டும் தான் குடிப்பியா? நோம்பு இருப்பியா? ஏன் இருக்கிறேன்னு அப்படின்னு யாரும் கேட்க போகிறது இல்லை. ஆனால் வச்ச திருநீரை அழிச்சிட்டு போஸ்ட் கொடுக்குறீங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையாகி எல்லோரும் விமர்சனம் பண்ணாங்க. நான் கேட்டால் நீ முதல்ல போனதே தப்பு, எதுக்கு போனேன்றேன் நான். இவங்கெல்லாம் வச்சது தப்புன்றாங்க, நான் போனதே தப்புங்கிறேன். அப்போது இப்போ ஒரு விளக்கம் சொல்கிறாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. நான் வேர்வைக்காக நான் பொதுவாக இப்படி துடைப்பேன் வேர்வைன்றேன். அது அப்படியா சார் இருக்கு? நல்லா தெளிவாக அதை மட்டும் அழிக்கிற மாதிரி இது செல்லை பார்த்து இந்த 2 விரலில் இப்படி அடிக்கிறாரு. இப்போ பதில் பெறும்போது நான் பொதுவாக தலையை இப்படி வேர்வையை துடைப்பேன் அப்படின்னு. அப்போது உனக்கு பற்றியா நீ செஞ்ச தப்பு, அதை சரிதான்னு கூட பேச முடியல சார். சரிதான்னு பேசு. நான் என்ன சொல்கிறேன், ஆமாம் வச்சேன் ஃபோட்டோவில் அது திருநீர் இந்துக்களின் அடையாளம், நான் இந்துக்கள்லாம் சனாதனம்னா சாதி, அது இதுன்னு ஏதாவது ஒன்று உருட்டி ஆமாம் ஆயிடுச்சேன் அப்படின்னா
ஃபைன், வரவேற்கிறேன் அதை. சரி, இந்த அளவுக்காவது நீ வந்து கொஞ்சம் எங்கள் அண்ணன் சொல்லக்கூடாது, தில்லா நிற்கிறாருன்னு கூட சொல்லலாம். பார்த்தா இந்த பக்கம் ஒரு உருள் உருள்ற, இப்படி பார்த்தா இந்த பக்கம் ஒரு உருள் உருள்ற, பின்னாடி பார்த்தா பின்னாடி ஒரு பல்ட்டி போடுற. இப்படி இருக்கிற போது எப்படி சார் இது வந்து சரியாக இருக்கும்? இப்போ பார்த்து உஷார், பாய் மருங்கன்னா கோச்சிக்கு போகிறானோ. கூட்டணி கட்சிகள் உங்கள் செய்தியை போட மறுக்கிறது. 3வது பக்கத்தில் 3 காலத்தில் செய்தி போடுகிறார்கள். நியாயமான வருத்தம். எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது தெரியுமா? கால் குண்டுமணி, அரை குண்டுமணி, 1 குண்டுமணி, 100 ரூபா, 200 ரூபா, இப்படிலாம் எங்கள் ஜனங்கிட்ட காசு வாங்கி தங்கம் வாங்கி வெளிச்சம் வரும் அப்படின்னு வெளிச்சம் டிவி ஆரம்பிச்சுட்டு இருட்டில் நடக்கிற விஷயத்துக்கு விளம்பரம் பண்ணுறாரு. நியாயமா அது? அப்படியே சார். வெறும் செக்ஸ் மாத்திரையாக விற்றுனுக்குறாங்க. நியாயமா அது? இது சரியா? அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. ஏன்னா மற்ற ஊடகங்கள் நம்முடைய செய்தியை நம் சமூக மக்கள் பாதிக்கப்படுகிற போது அதை காட்ட மறுக்கிறது. அதனால் நமக்கு ஒரு ஊடக வெளிச்சம் தேவை. நம்ம ஊடகம் இருந்தால் நம்ம டக்கு 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 டக்குன்னு நமக்கு நடக்கிற விஷயத்தை எடுத்து போட்டு இதை வந்து வெளியில் கொண்டாந்து இதன்பால் எல்லாரோட கவனத்தை ஈர்த்தரலாம். நீங்கள் கட்சியில் பார்த்தா குதிரை விளம்பரமாக போய் நிற்குது. வேற சார், எதிராளிகள் கூட நம்மளை எப்படி மதிப்பாங்க? நாம் நடந்துக்கிற விதத்தில் இருந்தால். இப்போ பொண்ணு இப்படி சொல்கிறோம், பொண்ணு கட்டுறோம், அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போனால் என்ன நினைப்பாங்க? அதான் எங்கள் மாமனார் வந்து மாப்பிள்ளை வந்தார், அதே ஆனால் உட்காந்துருப்பான் பேர், மரியாதையில் போயிடும். அப்படி இல்லை. அந்த மாதிரி எந்நேரமும் இவங்க திமுகவே துதிப்பாதி கொண்டு இருந்தால் நம்ம கட்சிக்கான செய்தி எதுக்கு போடணும் அப்படின்னு கூட அவங்க மறுத்திருக்கலாம். நீ என்ன சொல்ல வர? நான் சொல்லத்தானே நீ சொல்ல போகிற, அப்புறம் எதுக்கு ஒன்று தனியாக வர போட்டுக்கினேன் அப்படின்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். என்ன அதாவதுங்க, அம்பேத்கர் வந்துங்க கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யினாருங்க. ஒன்று சேர்த்துட்டார். அவங்கள என்ன பண்ண வைக்கணும்? எதையாவது அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும், மேலே கொண்டு வரணும் அவங்கள. இல்லை ஏதாவது போராட்டத்துக்கு அவங்கள தயார் பண்ணணும். சும்மா கும்பலை கூட்டிட்டார். உதாரணத்துக்கு நம்ம கோட்டை சுட்டு கோமாளி பேரணி. இப்போ என்ன கூட நிறைய பேர் என்ன உங்கள் ஆளுங்க வந்து பேண்ட் ஷர்ட்டு கோட் ஷூட் போடுறது நீ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டேன்னாங்க. சார், அம்பேத்கர் மாதிரி கோட்டு சுட்டு போடுறது இல்லை சார் விஷயம். அம்பேத்கர் கொள்கையை கொண்டு போடுறது தான் விஷயம். அம்பேத்கர் இன்னமும் ப்ளூ கோட்டே போட்டிருந்த மாதிரியும் அந்த காலத்தில் உஜாலா இருந்த மாதிரி அவர் ப்ளூ கோட் எப்போனா போட்டிருக்காரு. அம்பேத்கர் ஒரிஜினல் ஃபோட்டோவில் எங்கேயாவது ப்ளூ கோட் இருக்கா? அப்போது ப்ளூ கோட் போட்டு டப்பா குத்தாடுறானுங்க. பார்த்தீங்கன்னா இல்லை எத்தனை வீடியோ. அதாவது அந்த அந்த இசைக்கு அந்த பாட்டை போட்டோடனே எல்லாம் கோட்டை போட்டு அம்பேத்கர் அப்படி தான் கூத்தாட்டம் போட்டுருந்தாரா? நான் அப்பயே சொன்னேன், இது வந்து அம்பேத்கரை அவமதிக்கிற செயல். அது மட்டும் இல்லாமல் சார், அம்பேத்கருக்கு அப்பன் தாத்தா இந்த ஊரில் இருந்திருக்கான் கோட்டு போட்டுன்னு. இன்னமும் அம்பேத்கர் தான் கோட்டு போட்ட மாதிரியும் என்னது இது? அம்பேத்கர் என்னென்ன விஷயங்களை இந்த மக்களுக்காக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. அது ஒரு அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி இன்னும் இன்னும் இவரை புதுசாக கண்டுபிடிச்சிட்டாராம், பெரியாரை தமிழர்கள் என்று சொல்கிறார்கள். சரி, அப்போ அம்பேத்கரை என்னன்னு சொல்லுவேன்? என்னன்னு சொல்லுவேன்? அம்பேத்கரோட உரைகள், அவருடைய கட்டுரைகள், அவருடைய அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன மொழியில் தெரியுமா எழுதினார்? மகர் மொழியில் தான் எழுதினார். மகர்னா ஆக்சுவலாக வந்து மகாராஷ்டிராவில் வந்து முதலையாம், அது மக்ன்றாங்க. அது ஆக்சுவலாக அந்த இனத்தோட பேர். அந்த மொழியில் தான் அம்பேத்கர் கடைசி வரை எழுதி கொண்டிருந்தார். அந்த மக்களோட தான் நீண்ட நேரம் அவர் உரையாடி இருக்கிறார். இங்கே வந்து அப்போ அம்பேத்கரை மகர்ன்றியா? ஆமாம், சொன்னாலும் சொல்லலாம் மகர் தான். ஆனால் அம்பேத்கர் பொதுவான தத்துவங்களை எல்லாருக்கும் வைத்தார். கடைசி வரை சாதியை பிடித்து கொண்டு சாகலை. ராமசாமி நாயக்கர் மாதிரி சாதியை பிடிச்சின்னு தொங்கலை. எல்லாரும் சொல்லுவான், ராமசாமி நாயக்கருக்கு வந்து 75வது ஏதோ என்ன விழா, இந்த பொண்ணு விழா, வெள்ளி விழா, 75 பவள விழாவா, 100க்கு நூற்றாண்டு விழாவா?
75வது பவள விழாவில் சென்னையில் நடந்தபோது இதே ராஜாஜி அவர்கள் ராமசாமி நாயக்கரை நாயக்கர்னு தான் அந்த மீட்டிங் ஃபுல்லாக பேசுகிறார். ஒரு தடவையாவது ஐயா நான் நாயக்கருக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லியிருக்காரா, சொன்னாரா? ஆனால் ஈரோட்டில் வந்து ஒரு தவாலி, அவன் ஏதோ கவர்மெண்ட் ஸ்டாஃபு, என்ன சார்ஜ் ஷீட்டில் பேருக்குதோ, என்ன வந்து எம்சி படிக்கிறாரோ பேரை சொல்கிறாரோ, அந்த பேரை 3 தடவை சொல்கிற பாவி அந்த ஆள் பாவம். அவர் ஏதோ ராமசாமி நாயக்கர் கூட்டோன்னு வச்சார் ஒரு அறை. எப்பா சாமி போதுண்டா எப்பா அவங்க உருட்டு. அதனால் சார் அம்பேத்கர் அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் இருந்தாலும் அவர் இன்னொரு சமூகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தலை சார். அவர் ஒட்டுமொத்தமான மனித இனத்திற்கான விடுதலைக்காக பாடுபட்டவர். ரிசர்வ் பேங்க்னு ஒன்று ஆரம்பிக்கணும், எங்கெல்லாம் நாளைக்கு பணம் சேர்ப்பான் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆரம்பித்தாரா?